ஜெயகாந்தன் பேசி தொகுக்கப்பட்ட கட்டுரை. எதற்காக எழுதுகிறேன்? எழுத்தாளர் ஜெயகாந்தனின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்னும் கவிதை யாரை பற்றியது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றிய கவிதை. உன்னைப்போல் ஒருவன் என்னும் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர் ஜெயகாந்தன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் எந்த ஆண்டு பிறந்தார்? 1934ஆம் ஆண்டு. முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதாசிரியனின் கதை என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் ஜெயகாந்தன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற கவிதையை எழுதியவர் ஜெயகாந்தன். காலந்தோறும் நாம் மாற்றங்களை பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்றவர் ஜெயகாந்தன். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய ஒரு காரணமும் உண்டு. என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் என்று கூறியவர் ஜெயகாந்தன். என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்று கூறியவர் ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என்ற பட்டம் பெற்றவர் ஜெயகாந்தன். இனிப்பும் கரிப்பும் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஜெயகாந்தன். இனிப்பும் கரிப்பும் சிறுகதை தொகுப்பு. வாழ்விக்க வந்த காந்தி என்னும் தலைப்பில் பிரெஞ்சு மொழி நூலை தமிழாக்கம் செய்தவர் ஜெயகாந்தன். தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். பாரிசுக்கு போ என்ற புதினத்தை எழுதியவர் ஜெயகாந்தன். பாரிசுக்கு போ புதினம் மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது. மிகப்பெரிய சவாலும் அதுவே என்றவர் ஜெயகாந்தன். எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு சோவியத் நாட்டு விருது எந்த நூலுக்காக கிடைத்தது? இமயத்துக்கு அப்பால்